ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி லேட்டஸ்ட் ஆனதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேப்பாக்கில் 45 நிமிஷம் ப்ராக்டிஸ் செஞ்சு மாஸ் காட்டியிருக்கிற கிங் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு வைரலாகிட்டு இருக்கிற அப்டேட்டு, சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா தலைவன் 45 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அசத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட் அப்படிங்கிறதுல பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக நம்மளுடைய டீம் இந்தியா விளையாட போகிறாங்க. ஸோ அதில் விராட் கோலியும் ஒரு மெம்பராக இருக்க போகிறாரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய செஞ்சுரி இந்த தடவை டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டாக விளாடும்போது கிங் கோலியோட செஞ்சுரி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. பேரலி அதை உறுதிப்படுத்தும் விதமாக நம்மளுடைய விராட் கோலி இப்போ ஃபஸ்ட்டு பர்சனாக டீம் இந்தியாவுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதையும் களமிறங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கிற ஒரு வைரலான டாபிக். ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது டெஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னாலே அவருடைய ஃபேவரட்டான அந்த ஒரு ஃபார்மெட்டில் அவர் ஒரு நல்ல விதமில் இருந்தால் அடுத்தடுத்து T20 ODIஸ்னு வரும்போது அவர் இன்னுமே செம மாசான ஒரு ஃபார்மில் வருவார். ஸோ அவருடைய பெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான ஒரு ஃபார்மெட்டாக அவர் விரும்புகிறது டெஸ்ட்டு தான். ஸோ கோலி பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக விளாடுற இந்த ஒரு டெஸ்ட்டு தொடரில் வேறு லெவலில் செஞ்சுரி அடிப்பாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நான் என்னுடைய ஒப்பீனியனாக சொல்கிறேன். பட் நான் உங்ககிட்ட ஒரு செஞ்சுரி அடிப்பாரா அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா இந்த ஒரு பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான டெஸ்ட்டு தொடரில் கிங் கோலிட்டேருந்து ஒரு டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ கிங் கோலியோட டபுள் செஞ்சுரி இன் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதாவது இது நான் பங்களாதேஷ் ஒரு வீக் ஆப்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. ஸோ பங்களாதேஷும் இப்போ பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணி அவங்களும் ஒரு நல்ல டெஸ்ட் டீம் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேப்டனுமே நாங்கள் இதே மாதிரி கேம் ப்ளே பண்ணால் இந்தியாவை வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் விராட் கோலி பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான டெஸ்ட் தொடரில் எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உருவெடுக்கும் ஆஃப்ரோ ஏஷியா கப். ஸோ ஆஃப்ரோ ஏஷியா கப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே பிளேயிங் லெவனில் ஆடுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா 11 ஏஷியா 11 அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமாக பிரிஞ்சு அந்த இடத்துல அவங்க ஆடுவாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம், அதாவது இந்த ஒரு டோர்னமெண்ட் கடந்த 10 வருஷமாக நடக்கவே இல்லை. ஸோ அதாவது இன்னும் ரொம்ப அஃபிஷியல் டேட்லாம் சொல்லணும்னா 19 வருஷம் ஆச்சு இது நடந்து. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 2005 தான் இந்த ஒரு ஆஃப்ரோ ஏஷியா கப் அப்படிங்கிறது நடந்தது. 2005 2007க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது நடக்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அங்கே நடந்த ஒரு டெரர் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகிஸ்தான் கூட டீம் இந்தியா பைலேட்டரல் சீரிஸ் கூட விளாடல அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ஆஃப்ரோ ஏஷியா கப் எந்தெந்த டீம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெய்பரிங் நேஷன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருப்பாங்க. 2005 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் 2007 நடந்தது. டோட்டலாக 2 சக்ஸஸ்ஃபுல் எடிஷன்ஸ் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த ஒரு மனக்கசப்பு காரணமாக இது நடக்கவே இல்லை. ஸோ அது மேஜராக பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தான் அங்கே மேஜராக வச்சு நடத்தியிருந்தாங்க. 2008 மும்பை டெரர் அட்டாக் இந்த ஒரு கிரிக்கெட் விஷயத்துக்குள்ளே வந்ததுனால இந்த 2 நேஷன்ஸ்க்கும் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் நடக்காமே போயிடுச்சு. ஸோ 2012 அவங்க எந்த ஒரு பைலேட்டரல் சீரீஸும் விளாடுறதில்ல. இப்போ நம்மளுடைய ஜேஷா ஐசிசியோட சேர்பர்சனாக மாறினதுக்கப்புறமா இந்த ஒரு ஆஃப்ரோ ஏஷியா கப் அப்படிங்கிறது இன்டு த கன்சிடரேஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ 2025 டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முற்றுப்புள்ளி வச்சு மீண்டும் ஆஃப்ரோ ஏஷியா கப் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நடந்தது அப்படின்னா ஸோ நம்மளுடைய சைடில் விராட் கோலியும் பாபர் அசாமும் ஒரே டீமில் நம்மளால் பார்க்க முடியும். ஷாகின் ஷாஃப்ரிடியும் பும்ராவையும் ஒரே டீமில் நம்மளால் பார்க்க முடியும், அதாவது சேம் லெவனில். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே இப்போ விட்னஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது நடந்ததுன்னா இன்னுமே நம்மளுடைய பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அப்படிங்கிற மேட்ச்சில் பார்க்கும்போது நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னஸை நம்மளால் மெயின்டைன் பண்ணி புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பட் ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இன்னுமே அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரதர்ஹுட் எல்லாமே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது 2 விஷயமாக பார்க்கணும். ஒன்று எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாங்கிற ஒரு சைடு இருந்தாலும், இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது இதுக்கப்புறமும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடு இருக்குது. ஸோ ஜேஷா வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் ஆஃப்ரோ ஏஷியா கப் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், IPL 2025 ஆக்ஷனுக்கான நிறைய அப்டேட்ஸ் இப்போ வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அப்டேட் இன்னும் வரல. ஸோ IPL 2025 எந்தெந்த டீம் எத்தனை பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம், ஸோ அதில் எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கணும், எத்தனை ஆர்டிஎம் கார்டு இருக்கணுங்கிற விஷயம் தான். அதாவது அந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் இப்போவும் BCCI ஸோ ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. IPL ரிட்டன்ஷன் ரூல்ஸ்
டிலே ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு அவங்க விளக்கலை. பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 29th செப்டம்பர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வெளியே வரும். அதே நேரம் November 15 தான் வந்துட்டு எல்லா டீம்ஸுக்கும் லாஸ்ட் டேட்டு. ஸோ அவங்களுடைய ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை பிசிசிஐக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு எப்போ ஒரு டென்டேட்டிவ் டெட்லைன் கொடுப்பாங்க. அந்த டெட்லைன் வந்து November 15. ஸோ November 15 எல்லா டீமும் சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் ஆர்டிஎம் கார்டு இந்த ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ அஃபிஷியல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னும் 2 முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ வந்துட்டு ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸை அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணலாங்கிற ஒரு விஷயம். இதை MS டோனியை சிஎஸ்கே வந்து அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது. இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரும் நிறைய நாங்கள் அப்படி ரீட்டைன் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த பிசிசிஐ கிட்ட கேட்டிருக்காங்க. இது கேகேஆருக்கு ஹெல்ப் பண்ண போது. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக MS டோனியை ரீட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாகவும் பிசிசிஐ சைட்லேருந்து இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் நியூஸ் வரல. பட் 15th நவம்பர் எல்லா டீமும் அவங்களுடைய ரிட்டர்ன்டு பிளேயர்ஸாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரூல்ஸ் வரும் அப்படிங்கிறதும் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அப்டேட்டு. அடுத்த அப்டேட் ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டு நிறையா வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால் என்னுடைய மைண்ட் செட்டில் நான் வந்து ஆர்சிபியோட பேஸ் அட்டாக்காக என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பேஸ் அட்டாக்காக உள்ளே கொண்டு வரதுக்கு பெரிய லெவலில் பர்ஸ் வந்து செலவாகும் அப்படின்னா ஒருத்தருக்கு செலவாகும் தீபக் சகர், அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக், நட்டு, இவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய லெவலில் வந்து நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா இது மெகா ஆக்ஷன் மினி ஆக்ஷன் கிடையாது. ஸோ மினி ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், பிளேயர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருப்பாங்க. பட் ஆனால் மெகா ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது ஸோ டிமாண்ட் அதே மாதிரி அதிகமாக தான் இருக்கும், பட் பிளேயர்ஸும் அதிகமாக இருப்பாங்க. நமக்கு வந்து மினி ஆக்ஷனில் இந்த பிளேயர் தான் வேணும் இந்த ஸ்பாட்டுக்குன்னு நம்ம கண்டிப்பாக வந்து குறி வச்செடுப்போம். பட் மெகா ஆக்ஷன் இந்த பிளேயர் இல்லைனா அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களும் ஓரளவுக்கு வந்துட்டு பிளேயர்ஸை வந்து மேட்சப் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு தீபக் சகருக்கு ஏன் ஹையாக போகும் அப்படின்னா அவர் சிஎஸ்கேல இருந்திருக்கிறாரு. பேரலி சிஎஸ்கேவும் அவருக்கு வந்துட்டு ஹையாக தான் பிட் பண்ணியிருக்காங்க. பட் அவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால எப்பவும் போகிறத விட ஓரளவு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக போகலாம். உம்ரான் மாலிக்கை SRH அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க 2 வருஷமாக. ஸோ அதனால் அவர் மறுபடியும் ஆப்ஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக அவருடைய பேஸ்லேருந்து கம்மியாக தான் போவார். ஸோ நட்டுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவருடைய அந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்பெல்லுக்கும் அவர் கண்டிப்பாக அதிகமாக தான் போகணும். பட் ஆனால் ஃப்ரான்ச்சைசஸ் வந்துட்டு ஸோ கரண்ட்லி டீம் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பவுலர்ஸுக்கு பெரிய லெவலில் போகிறதுனால நட்டுவோட அமௌண்ட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது வந்து 10 கோடி 15 கோடி அப்படிங்கிற லெவலுக்கு இவங்களுக்கு நம்ம வந்து ப்ரீமியராக வந்து பிட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இந்த 3 பேர்த்தில் ஒரு 2 பிளேயரை நம்மளால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னாலே ஸோ கண்டிப்பாக உள்ள சிராஜையும் வச்சுருக்கும் போது ஈஸியாக நம்மளுடைய பேஸ் அட்டாக்கை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். ஸோ அதனால் ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் இவங்க இருந்தால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.